வணக்கம் நண்பர்களே. நேத்தே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 1ஆம் நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி கேம் சேஞ்சரே. சூப்பராக 1ஆம் நம்பர் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து ஆடுங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம். ஒரு நல்ல வின்னிங் நமக்கு இன்றைக்கி 173ங்கிற நம்பர் நமக்கு அருமையாக வின்னிங் வந்துருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் சரவெடி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு. அதே தான் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 173 ரொம்ப சூப்பராக கிடச்சிது. நேற்று நீங்கள் ஆடாமல் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நம்ம நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லிக்கிறோன்னா, கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு சில நம்பர்கள் நமக்கு இதை பேஸாக தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதுதான் நடந்துச்சு. அதே தான் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும். அதை தாண்டி வேறு எதுவும் வராதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒரு அருமையான வின்னிங்காக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, நம்ம என்ன சொன்னோம்னா, நேற்று ஆடப்போகிற நம்பர்லாம் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து நமக்கு அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க பாருங்கள். நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ப்ளஸ் நமக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 9க்கு 7ன்னு ஆடுவாங்க. இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த இங்கே ஆடுங்க, இதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி 173 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஆடியிருந்தாங்க. ஒரு நல்ல மெத்தடு. நேற்று தயவுசெய்து யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள். இந்த 23ஆம் தேதி நம்ம என்ன கணக்கில் கொடுத்தோன்னா, அந்த 3ஆம் நம்பர் கண்டிப்பாக வைக்காமல் விடவே மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது நடந்துச்சு. அதே மாதிரி ஆடினாங்க. 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ரொம்பவே பக்காவாக இருந்தது. கொடுத்தது ரொம்ப அதிகமான நம்பர் கிடையாது. 4 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். 4 நம்பரில் 2 நம்பர் நமக்கு அருமையாக மேட்ச் ஆகிருந்தது. நல்ல வின்னிங் தான். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், சரியா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, 173 கொடுத்தாங்க. அந்த 173க்கு அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன எடுத்துக்காங்க, 27, அதுக்கப்புறம் 609ன்னு அடிக்கலாம். இதை தான் நமக்கு அடிக்கிறாங்க. பட் இதே நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா, ஆமாம், எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணலாம். எனக்கும் இதில் நாளைக்கு வந்து விழுகலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நமக்கு தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் எல்லாமே எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 554, 455 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 923, அதே மாதிரி 960ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 220ன்னு கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு 769. அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில நம்பர்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எனக்கு வந்து இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு வந்து தனலட்சுமியோட குழுக்களில் என்ன மாதிரி நம்பர்கள் வரலான்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு போன டிசம்பர் மாதமாக இந்த டிசம்பர் 4ஆம் தேதி 24ஆம் தேதி ஆகட்டும், அதே மாதிரி நவம்பர் 24ஆம் தேதி ஆகட்டும், அதே மாதிரி அக்டோபர் 24ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு ஒவ்வொரு 24ஆம் தேதியும் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 4ஆம் நம்பர். ஏங்க 4 நம்பர் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ட்ரா நம்பர் வைஸாகவும், அதாவது நமக்கு இன்றைக்கி டேட்டு வைஸாகவும் நமக்கு மேட்ச் ஆகணும் நாளைக்கு. அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே 764ன்னு 69ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஒட்டி அடிக்கும் போது நமக்கு திரும்ப வந்து ஒரு மாதிரியான நம்பர்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 4ஆம் நம்பர் டிசைட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா 4ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். நாளைக்கு 2 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம். அந்த 2 நம்பரில் 4ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கும் 4 நம்பர் மேலே அதிகமான டவுட்டு தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், 4 நம்பர் வரணும் அப்படிங்கிற கணக்கு. ஏன்னா ஒரு சில நம்பரை நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 4, 7ங்கிற இந்த 2 நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்பவே அதிகமாக வரலாம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9, 7ன்னு கிடச்சிருக்கு இல்லையா? வந்து பார்த்திங்கன்னா 9, 7ன்னு கிடச்சிருக்கு. இந்த 9, 7 நமக்கு அப்படியே 4, 7 கூட நாளைக்கு மாற்றுறதுக்கு கேம் நமக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 7, 4க்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிது. அதனால தான் நம்ம 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் நினைக்கிறேன்னா இன்றைக்கி வரைக்கும் 769 இல்லையா? இந்த 769க்கு நமக்கு 4, அதுக்கப்புறம் வந்து நமக்கு இங்கே 4, இதுக்கும் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அடுத்து நமக்கு வந்து 7ஆம் நம்பரும் நமக்கு அதே மாதிரி தான். 3 பொழுதுமே நமக்கு 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7, அதாவது 4, 7ங்கிற இந்த 2 நம்பருமே நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கேம் சேஞ்சராக கூட இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன சொன்ன மாதிரி தான் 1, 3 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி தான் நாளைக்கு 4, 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் எடுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா, ஒரு நம்பர் கொண்டு வரோன்னா அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு தான் எதிர்பார்த்து கொண்டு வரோம். அதே தான் மேட்ச் ஆகுது. தொடர்ந்து வந்து நமக்கு 2 ட்ரா ஆடிருக்கு. 2 ட்ராவிலையுமே நம்ம என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு ட்ராவிலையும் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த 8ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகும் கொடுத்து, அதை எடுத்து நமக்கு வந்து 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். இன்றைக்கி நம்ம எடுத்த ஒரு நம்பர் 1, 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதே மாதிரி நமக்கு 4, 7ங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரலாமா அப்படின்னு கேட்டால், எனக்கு இன்னும் ஒரு சில நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு நமக்கு என்ன கொண்டு வரலாம்னா, இந்த 2 நம்பர் 4, 7ங்கிறது ஆல் போர்டில் கொண்டு வரலாம். அதே மாதிரி பிசி போர்டில் ஒரு சில நம்பர் இருக்குது. அது என்னன்றது தெரியல. பிசி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கக்கூடிய ஒரு நம்பர் இருக்குது. அது என்ன நம்பர் பார்க்கலாம். எனக்கும் அது மாதிரி தான் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5ஆம் நம்பர் எதிர்பார்க்கலாம். 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. நாளைக்கு திரும்ப ரிட்டர்ன் 5ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு அது மாதிரி தான் காமிக்குது. 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரலாம் அப்படின்னு காமிக்குது. யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா 5ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். 5ஆம் நம்பர் தான் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5ஆம் நம்பர் வந்து அதிகமாக வரலாம். எனக்கு வந்து இதில் இது நம்ம வந்து ஒரு போர்டு மட்டும் நம்ம தனியாக கொடுக்கல, 2 போர்டையும் சேர்த்து கொடுக்குறோம். 1ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கான சாய்ஸ் இந்த 2 நம்பருமே பிசி போர்டில் தான் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன். பிசி போர்டுன்னா பிசி போர்டில் ஃபஸ்ட்டு 5ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 1ஆம் நம்பர் அதே மாதிரி தான் ஆல் போர்ட்லேயும் நம்ம என்ன கொடுக்குறோம், இந்த 4 நம்பருக்குள்ள வாய்ப்பு தான் இருக்கும். பாருங்கள், இப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நமக்கு 4, 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி பிசி போர்டில் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் நமக்கு 5, 1ங்கிற நம்பரும் கொஞ்சம் ஹெவியாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். இதுக்கு ஒரு சில காரணங்களும் நமக்கு இருக்குது. அதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4ஆம் நம்பரை தொடர்ந்து நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக ஆடிக்கிறாங்க இந்த மாதத்தில். 4, 1, 6, 4, 1, 6 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே விட்ருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல அடிக்காங்க பாருங்கள். 4, 1, 6 4ஆம் நம்பர் அதிகமாக வச்சுருக்காங்க. 411, 416, 455 தொடர்ந்து இந்த மாதிரி அடிக்காங்க இல்லையா. இப்போ இந்த 4 ட்ராவை நமக்கு வேறு மாதிரி வருது. அப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ராவுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி 4ஆம் நம்பர் எந்த அளவுக்கு பக்காவாக வச்சுருக்காங்க, 7ஆம் நம்பர் எந்த அளவுக்கு பக்காவாக வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு 24ஆம் தேதி என்னென்ன வருமோ அதை மட்டுமே நம்ம பேஸை வச்சு தான் நம்ம 4ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் பிசி போர்ட்லேயும் நமக்கு என்ன சொல்கிறோன்னா, 5ஆம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸும், அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸும் கிடைக்குங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் இது மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் கிடச்சிதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து போட்ட வரைக்குமே நிறைய கணக்கு போட்ட வரைக்குமே எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஆல் போர்டில் நீங்கள் இதை அப்படியே வச்சு கூட ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். இல்லைங்க, நீங்கள் ஏதாவது ஏ போர்டு பி போர்டு ஏதாவது தனியாக நம்பர் கிடைக்குமா அப்படின்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏ போர்டில் கூட நமக்கு இந்த 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம். யாருக்காச்சும் ஏ போர்டில் 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏ போர்டில் இல்லாட்டி 7ஆம் நம்பர் இப்படி மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி வருது அப்படின்னா இது ஒரு மெத்தட் அடைக்கலாம். இதை நாம் கொடுக்க போகிற நம்பர் அதை தான் கொடுக்க போகிறோம், வேறு எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. மொத்தத்தில் நம்ம என்ன கொடுக்குறோம், 4, 7, 5, 1ன்னு தான் கொடுக்க போகிறோம், வேறு ஒன்றுமே கொடுக்க போகல. இது கூட பிசி போர்டில் கூட ஏ போர்டில் கூட நமக்கு இப்படி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 7, 5 அப்படின்னு மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அப்படி கொடுக்குறேன். இருக்குதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை 4 நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். சி போர்டில் யாருக்காச்சும் 4 நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கலாம். 4 நம்பர்னால் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க, இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 3க்கு 4 ஆடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதனால் அதை கொண்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் அது மாதிரி நம்பர்கள் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 4 நம்பரில் வந்து நமக்கு அதிகமாக ஆடக்கூடியது 4, 7, 5, 1. சரியா, சூப்பராக மேட்ச் ஆகும். இது வந்து நமக்கு பிசி போர்டில் கொடுக்குறோம். பிசி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி இது வந்து ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். புரியுதுங்களா? இப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.